திருப்பந்துருத்தியை பொறுத்தவரையிலையும் சுற்றிலும் வெற்றிலையும் வாழை அதிகப்படியாக பயிரிடப்படக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்கெல்லாம் நம்ம குடிசை தொழில் சிவகாசியில் பட்டாசு தயாரிக்கிற மாதிரி இங்கே குடிசை தொழிலாக என்ன தொழிலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பூநார் தயாரித்தல். காஞ்சி போன வாழை தண்டிலிருந்து ஒரு நாரை உரித்து அதை காய வச்சு பூவை கட்டுகின்ற நார் தயாரிக்கின்ற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறாங்க. பூநார் ஏற்றுமதியும் நடந்து கொண்டிருக்குது. அதே போல் இந்த இடத்துல காஞ்சு போன அந்த வாழை மட்டைகளை காய வச்சு பதப்படுத்தி இயந்திரத்தினுடைய துணை கொண்டு அச்சு போட்டு வாழை மட்டை தட்டு தயாரிக்கிறாங்க. தட்டும் நிறைய அளவில் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணா இந்த இடத்துல அரசின் சார்பாக அரசினுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்குகின்ற பூநார் தயாரித்தல் மற்றும் வாழை தட்டுகளை உற்பத்தி செய்கின்ற அரசு வேலையை அரசு ஒரு தொழிற்சாலையை அங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம்னா இந்த வேலை செய்கிறவர்கள் அரசு வேலையில் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்மளால உருவாக்கி தர முடியும். அதனால திருப்பந்துருத்தி கட்சி மாவட்டத்திற்கான எனது தேர்தல் வாக்குறுதியில் பட்டியலில் திருப்பந்துருத்தியில் இந்த பூநார் தயாரிப்பு தொழிற்சாலை மற்றும் அந்த வாழை தட்டு தயாரிக்கின்ற தொழிற்சாலையை நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாக்குறுதியில் நாம் கொடுத்துருக்கிறோம். விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க.